இங்க ஒரு பொண்ணு ஒரு ஜார் மேல ஐபேட தூக்கி வைக்கிறா, டக்குன்னு மறைஞ்சு போயிட்டு முத்து மாலையா வெளியே வருது. இந்த நகைகள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி சேட்டு கிட்ட எடுத்துன்னு போயிட்டு இது ஒரிஜினலா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டா, நம்ம சொல்ற இது 3000 வருஷம் பழமையான ஒரிஜினல் பீஸ் நகை, இது இத போய் இப்படி கேக்குற 2 கோடி ஒர்த் இது அப்படின்றாரு. டக்குன்னு இந்த பொண்ணு ஷாக் ஆயிட்டு அந்த ஜாரியை வந்து பாத்துட்டு இருக்கா. அப்ப ரத்தம் படிஞ்ச துணி ஜார்ல இருந்து வெளியே வந்து இவ தலையிலே விழுது. ஆக்சுவலா அந்த ஜார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெலபோர்ட் மாதிரி ஒர்க் ஆகுது. 3000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ராஜா கூட கனெக்ட் பண்ணி விடுது. இது தெரியாம இவ ஜார் ரத்தம் படிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிங்க்ல வச்சு கழுவலாம்னு சொல்லிட்டு வரா. டேப் வாட்டர் மட்டும் ஓபன் பண்ணி விட்டுட்டு போன் வருதுன்னு சொல்லிட்டு பேச வந்துடுறா. இப்ப இந்த தண்ணி மொத்தம் அப்படியே டெலபோர்ட் ஆகி இங்க வருது. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் தண்ணியை தொந்து விட்டுமேன்னு சொல்லிட்டு வேக வேகமா வந்து பாக்குறா. பார்த்தா ஒரு சொட்டு தண்ணி கூட இதுக்குள்ள இல்ல. அப்ப இந்த தண்ணி எல்லாம் எங்க தான் போயிருக்கும், இதனா ஒரே மாயமா இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இவ கண்ணு முன்னாடியே இப்போ பாக்ஸ் பாக்ஸா ஃபுட் எல்லாம் அடுக்கி வைக்கிறா. இது டக்குன்னு இப்ப மறைஞ்சு போயிட்டு ஃபுட் எல்லாமே ராஜா கிட்ட வந்துருது. ஆனா இவர் மட்டும் இந்த ஜார் மூலமா தான் ஏதோ நடக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு ஒரு லெட்டர்ல உங்களுக்கு என்னென்ன தேவைப்படுதோ அதை மொத்தமா எழுதி போடுறாரு. இவங்களும் இப்ப அதை படிச்சு பார்த்துட்டு இவங்க கிட்ட இருக்க கை காசெல்லாம் போட்டு லாரி லாரியா ஃபுட் அனுப்புனது மட்டும் இல்லாம ஐபோன் எல்லாம் கிஃப்ட் பண்றாங்க.